ஆரம்பிக்கலாங்களா? நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவை ரொம்பவுமே ஈஸியாவே உங்களுக்கு பிடிச்ச சாங்ல உங்களுக்கு பிடிச்சவங்க போட்டோவை ஆட் பண்ணி உங்களுடைய மொபைல் போன்ல நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். உங்க மொபைல் போன்ல இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு பீட் மார்க் சேக் எஃபெக்ட் வந்து தேவைப்படும். அந்த ரெண்டு ப்ராஜெக்டையும் ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் அதில் பீட் மார்க்குன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பீட் மார்க்குள்ளே நான் ஒரு ஆடியோ ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் இந்த ரெண்டு மட்டும் தான் நான் கொடுத்துருப்பேன். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நான் கொடுத்துருக்க இந்த ஆடியோவை ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி விட்டு பார்த்துக்கோங்க. நான் கொடுத்துருக்க ஆடியோ பிடிச்சிருந்தா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க ஆடியோ பிடிக்கலாட்டி அந்த ஆடியோவை கிளிக் பண்ணி மேலே உள்ள டெலிட் ஐக்கனை கிளிக் பண்ணி இந்த ஆடியோவை டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஆடியோவை உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆடியோ ஆட் பண்ணக்கப்புறம் நான் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருக்கிறேன். நீங்கள் எத்தனை நிமிஷம் ஆடியோ ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆடியோட எண்டுக்கு வந்துக்கோங்க. நான் கொடுத்துருக்கிற அந்த பேக்ரவுண்ட் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கீழே 2 ஆரோ மார்க் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுடைய ஆடியோட எண்டு வரையா அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் ஆயிரும். இப்போ பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் நான் கொடுத்துருக்கிற அந்த பேக்ரவுண்டு கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கலர் உங்களுக்கு பிடிக்கலாட்டி பரவாயில்லை, அந்த பேக்ரவுண்ட் கலரையும் நீங்கள் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். அந்த பேக்ரவுண்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஆரஞ்சு கலர் இருக்கா, செகண்ட் கலர், இந்த ஃபர்ஸ்ட் கலர் வேண்டாம், இந்த செகண்ட் கலர் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர் அது எந்த கலராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச கலரை இதே மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். நான் கொடுத்துருக்க கலர் பிடிச்சிருந்தா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படிலாட்டி இதே மாதிரி நீங்கள் கலர் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த 2 மட்டும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஆடியோ இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படிலாட்டி நான் கொடுத்துருக்க ஆடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எடிட் பண்ண போகிற இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை 2 விதமாக இமேஜோட சைஸை வந்து சேஞ்ச் வந்து பண்ணணும். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9:16 நீங்கள் இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணணும். அது உங்கள்கிட்ட ஒரு 4 இமேஜ் இருந்தாலும் சரி, ஒரு 5 இமேஜ் இருந்தாலும் சரி, உங்ககிட்ட எத்தனை இமேஜ் இருக்குதோ, அதாவது இந்த வீடியோவை நீங்கள் எத்தனை இமேஜை பயன்படுத்தி எடிட் வந்து பண்ண போகிறீங்களோ அந்த உங்களோட இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜை ஃபஸ்ட்டு 9:16 சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணக்கப்புறம் அந்த இமேஜோட பேக்ரவுண்டை நம்ம ரிமூவ் வந்து பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம அதை வந்து பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இமேஜை மட்டும் 4:5 வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். அதாவது இமேஜோட சைஸை ஒரு 4 இமேஜை மட்டும் நம்ம 4:5 வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். ஸோ நான் எல்லாத்தையும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் நம்ம இமேஜோட சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணிடுவோம் 9:16. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே செகண்ட் உள்ள 9:16 செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி செகண்டில் உள்ள மீடியாவை கிளிக் பண்ணிட்டு விவால் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்தக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட எல்லா இமேஜ் இருக்கும். அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களோட இமேஜும் இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். இப்போது நீங்கள் ஆட் பண்ண உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இருந்து 5வது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஜூம் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ஆப்ஷன் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் ஜூம் பண்ணால் ஜூம் பண்ணிக்கலாம். அப்படிலாட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவை மூவ் பண்ணி நீங்கள் வந்து சென்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற இதே மாதிரி ஒயிட் கலர் லேயர் மட்டும் தெரியக்கூடாது. ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணக்கப்புறம் இந்த இமேஜை நீங்கள் வந்து சேவ் பண்ணணும். மேலே உள்ள ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மேலிருந்து 3வது பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் வந்து பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் 9:16 இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தட் தான். நெக்ஸ்ட்டு உங்களோட அடுத்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதையும் ஃபில் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணி தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சேவ் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இமேஜ் இல்லாட்டி 5 இமேஜ் உங்ககிட்ட எத்தனை இமேஜ் இருக்கோ அந்த எல்லா இமேஜும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 9:16 சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க.
இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் 9:16 நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நம்ம பேக்ரவுண்டு வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் பேக் வந்துட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் உள்ள கூகுள் ஓப்பன் பண்ணி அதில் ரிமூவ் பீஜன் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்ம பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா அப்லோட் இமேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ப்ரோசருங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண அந்த இமேஜ் அலைட் மோஸுங்கிற ஃபோல்டரில் வந்து சேவ் ஆகிருக்கும். அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண போகிற ஒரு இமேஜை டச் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ரிமூவ் ஆயிரும். நெக்ஸ்ட் டவுன்லோடுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பேக்ரவுண்டு ரிமூவ் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஆட் எஃபெக்டை கிளிக் பண்ணிட்டு உங்களோட அடுத்த இமேஜை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் டன்னுங்கிற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை பயன்படுத்தி உங்களோட எல்லா இமேஜையும், அதாவது 9:16 சேஞ்ச் பண்ண இமேஜை பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போது எப்படி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் சைஸ், அதாவது 9:16 ஒரு 5 இமேஜ் நீங்கள் எடுத்திருந்தாலும் சரி, 4 இமேஜ் எடுத்திருந்தாலும் சரி, அந்த நீங்கள் எத்தனை இமேஜை நீங்கள் 9:16 சேஞ்ச் பண்ணீங்களோ அந்த எல்லா இமேஜையும் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு இமேஜோட சைஸை நம்ம வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4:5 இருக்குது பார்த்தீங்களா, 4:5 ஒரு 4 இமேஜ் மட்டும் இருந்தாலே போதும். அது எப்படிங்கிறத அதுவும் சொல்லிடுறேன். அதுவும் சேம் மெத்தட் தான். கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி இந்த 4:5 ரேஷியோவை செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. எப்போதும் போல் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா போயிட்டு வியூ ஆல் கொடுத்துட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் இமேஜை சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் உங்களோட இமேஜ் எல்லாமே இருக்கும். அதில் நீங்கள் எந்த இமேஜை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துட்டு இதையும் தேவைப்பட்டால் நீங்கள் ஜூம் வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி மேலே உள்ள சேர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இமேஜை வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். பார்த்தாலே தெரியும். இதே மாதிரி 4:5 ஒரு 4 இமேஜ் போதுமா? ஸோ 4:5 ஒரு 4 இமேஜ் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம 4:5 ஒரு 4 இமேஜை மட்டும் நான் சைஸை வந்து சேஞ்ச் பண்ண சொன்னேன். அதை பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அதை பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண வேண்டாம். 9:16 சேஞ்ச் பண்ண அந்த இமேஜை மட்டும் நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கோங்க. 4:5 சேஞ்ச் பண்ண அந்த இமேஜை நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம டேரெக்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். மற்ற எல்லாமே நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ எஃபெக்ட்டுங்கிற இந்த எஃபெக்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஓப்பன் பண்ணக்கப்புறம் அப்படியே கீழே வந்துக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 குரூப்பு சென்டரில் ஒரு இமேஜ் இதை மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் வந்து காப்பி பண்ண போகிறீங்க. இந்த ஃபஸ்ட்டு இந்த குரூப் ஒன்று இருக்கா, இந்த குரூப் ஒன்னோட லெஃப்ட் சைடில் கண்ணைக்கான் இருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வந்து டிக் ஆயிரும். குரூப் ஒன்னோட லெஃப்ட் சைடில் உள்ள கண்ணைக்கான லாங் ப்ரெஸ் பண்ணால் இதே மாதிரி வந்து டிக் ஆயிரும். நெக்ஸ்ட்டு கீழே உள்ள லைட்டை டச் பண்ணாலே போதும், இதே மாதிரி வரிசையாக வந்து செலக்ட் ஆகும். இதே மாதிரி ஃபஸ்ட்டு இந்த 5 வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி 5 லேயர் கொடுத்துட்டு நீங்கள் பேக் வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஆடியோவில் ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு 5 லேயருங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அந்த 5 இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே வந்து ஆட் ஆயிடுச்சா. இப்போ நீங்கள் இமேஜை மட்டும்தான் சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. ஓகேவா? இப்போ 9:16 சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 9:16 பிஎன்ஜி இமேஜை நான் கொடுத்துருக்கேன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மீடியா ஐக்கனை கிளிக் பண்ணோனையும் உங்களோட கேலரி பேரும் மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிப்போங்க. நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண அந்த இமேஜ் டவுன்லோட்ஸில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்க்ரீனில் உள்ள வந்து ஆட் ஆயிரும். ஓகேவா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குரூப்புக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜ் நீங்கள் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. இப்போ குரூப் 1 கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப்புங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 4:5 வச்சுட்டு ஒரு இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன்னா அந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண அந்த 4:5 சைஸை சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அந்த இமேஜை நீங்கள் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ண போகிறீங்க. இப்போ அந்த 4:5 இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மீடியா ஐக்கனை கிளிக் பண்ண முடியும் உங்களோட கலரி பேரும் மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜ் அலைட் மோஸுங்கிற ஃபோல்டரில் வந்து சேவ் ஆயிருக்கும். அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் 4:5 சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அந்த இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அப்படியே பேக் வந்துக்கலாம். இப்போ குரூப் 2 கிளிக் பண்ணிட்டு அதில் எடிட் குரூப் போய்க்கோங்க. எப்போதும் போல் அந்த 4:5 இமேஜை கிளிக் பண்ணி கலர் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியா ஐக்கனை கிளிக் பண்ண உடனே உங்களோட கலரி போகும். நீங்கள் அடுத்து சேஞ்ச் பண்ணி வச்சு அந்த 4:5
பேஸ்ட் 5 இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணாலே போதும். அந்த இமேஜ் இதே மாதிரி வந்து சேஞ்ச் ஆயிரும். சேம் மெத்தட் தான் கீழே உள்ள அந்த குரூப் 3லையும் குரூப் 4லையும் நீங்கள் இமேஜ் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறக்காண்டி பார்த்தீங்கன்னா நான் மீத உள்ள 2 குரூப்லையும் நான் இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். பார்த்தாலே தெரியும் சூப்பராக உள்ள வந்து ஆட் ஆயிருச்சா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்டருள்ள இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கொஞ்சம் கூட நீங்கள் ஜூம் பண்ணால் கூட நீங்கள் ஜூம் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, அந்த இமேஜ் இருக்கா, பேக்ரவுண்ட் இமேஜ் அது ஒரு 4 இமேஜ் இருக்கா, அதுக்கு சென்டர் வர மாதிரி கூட நீங்கள் இதே மாதிரி ஜூம் பண்ணாலும் ஜூம் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த எல்லா குரூப் 5 குரூப் இருக்கா, அதாவது 4 குரூப்பு ஒரு இமேஜ் இருக்கா, அதை லெஃப்ட் சைடு உள்ள கண்ணைக்கான லாங் ப்ரெஸ் பண்ணி இதே மாதிரி வரிசையாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 5 செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி இதை வந்து காப்பி 5 லேயர் கொடுத்துருங்க. இப்போ இந்த குரூப் எல்லாம் முடியுதா, அந்த குரூப் முடிகிற அந்த எண்டில் வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் இதை குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் 5 லேயருங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும். அந்த 5 குரூப் அப்படி இங்கிட்டு வந்து ஆடாயிரும். நெக்ஸ்ட்டு அடுத்த அந்த குரூப்லாம் முடிகிற அந்த இடத்துல வச்சுக்கோங்க. மறுபடியும் அகைன் அந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி பேஸ்ட் 5 லேயர் கொடுத்துருங்க. அந்த குரூப் வந்து அப்படி இங்கிட்டு வந்து ஆடாயிரும். இதே மாதிரி தான் உங்களோட ஆடியோட எண்டு வரையா, அதாவது நீங்கள் எத்தனை நிமிஷம் ஆடியோ ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆடியோட எண்டு வரையா நீங்கள் காப்பி பண்ண அந்த 5 குரூப்பையும் இதே மாதிரி வரிசையாக அந்த குரூப் முடிகிற இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி பேஸ்ட் 5 லேயர் கொடுத்தாலே போதும். இதே மாதிரி ஆட் ஆகிட்டே வரும். நீங்கள் எத்தனை நிமிஷம் ஆடியோ ஆட் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை நிமிஷம் ஆடியோட எண்டு வரையா நான் ஆட் பண்ணுற மாதிரி நீங்கள் வரிசையாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறதுக்காண்டி நான் வந்து என்னோட ஆடியோட எண்டு வரையா பார்த்தீங்கன்னா வரிசையை வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் அந்த சென்டரில் உள்ள அந்த இமேஜை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போதும். வேறு அந்த 4 இமேஜ் நீங்கள் ஒவ்வொரு குரூப்லையும் போய் சேஞ்ச் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா வேண்டாம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் உள்ள இமேஜை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதும். ஆடியோட எண்டு வரை ஆட் பண்ணக்கப்புறம் அந்த சென்டரில் இருக்கிற அந்த இமேஜை மட்டும் கிளிக் பண்ணி கலர் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியா போயிட்டு நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண உங்களோட அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண அந்த இமேஜை மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குரூப்புகளையும் உள்ள அந்த சென்டர் உள்ள அந்த இமேஜில் மட்டும் நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா ஃபஸ்ட்டே, அந்த இமேஜை மட்டும் வரிசை இதே மாதிரி மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வேறு ஒவ்வொரு குரூப்லையும் போய் நீங்கள் இமேஜை சேஞ்ச் பண்ணுமா அப்படிங்கிறது வேண்டாம், அது டைம் வேஸ்ட்டு. நீங்கள் ஜஸ்ட் அந்த சென்டர் உள்ள இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும். பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிரிக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். லிரிக்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துக்கிட்டு எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. ஸ்டார்டிங் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது லிரிக்ஸ் பேக்ரவுண்ட் இமேஜ்னு ஒரு இமேஜ் இருக்கா, அதை கிளிக் பண்ணி இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி லேயர் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது ஆடியோட ஸ்டார்டிங்லேயே வச்சுக்கோங்க. இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் லேயர் கொடுத்தா போதும். அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் உள்ளே வந்து ஆடாயிரும். நீங்கள் எத்தனை நிமிஷம் வச்சு ஆடியோ ஆட் பண்ணிக்கிங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி நீங்கள் ட்ரிம் வந்து பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் கூட இதே மாதிரி எக்ஸ்டன் வந்து பண்ணிக்கலாம். இதே மாதிரி அந்த லிரிக்ஸ் பேக்ரவுண்ட் இமேஜை நீங்கள் இதே மாதிரி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்கு மேலே தான் நம்ம லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் கொடுத்துருக்க சாங்க்கு நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு நான் லிரிக்ஸ் வந்து டைப் பண்ணியே கொடுத்துட்டேன். நீங்கள் பேக் வந்துக்கிட்டு எஃபெக்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிரிக்ஸ் பேக்ரவுண்ட் இமேஜுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்க ஆடியோக்கு வந்து மாதிரி லிரிக்ஸை நான் வந்து டைப் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்கள் ஜஸ்ட்டு காப்பி பண்ணி இன்னும் அந்த பீட் மார்க்கில் ஆட் பண்ணாலே போதும். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த ஃபஸ்ட் லிரிக்ஸ் இருக்கா, அந்த லிரிக்ஸோட லெஃப்ட் சைடு உள்ள கண்ணைக்கான லாங் ப்ரெஸ் பண்ணால் இதே மாதிரி வந்து டிக் ஆகும். நெக்ஸ்ட்டு மேலே உள்ள எல்லா லிரிக்ஸையும் லைட்டை டச் பண்ணுங்க போதும். இதே மாதிரி வரிசை லிரிக்ஸ் எல்லாமே செலக்ட் ஆகும். அதாவது நான் கொடுத்துருக்க சாங்க்கு நீங்கள் எடிட் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் நான் கொடுத்துருக்க இந்த எல்லா லிரிக்ஸும் செலக்ட் பண்ணி இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி 14 லேயர் இருக்கும், அதை காப்பி பண்ணிக்கோங்க. இந்த 14 லிரிக்ஸையும் காப்பி பண்ணக்கப்புறம் நீங்கள் பேக் வந்துட்டு உங்களோட பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஆடியோட ஸ்டார்டிங்லேயே வச்சுக்கோங்க. இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு 14 லேயர் கொடுத்தாலே போதும். அந்த லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உள்ளே வந்து ஆட் ஆயிரும். இதில் நீங்கள் ஜஸ்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஃபாண்டை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலே போதும். அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டர்ஸ் போயிட்டு மேலே உள்ள அந்த ஆரமார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஃபாண்டை மட்டும் சேஞ்ச் பண்ணால் மட்டுமே போதும். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. ஃபாண்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படி தெரிலனா பரவாயில்லை, அதுக்கான ஒரு வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இதே மாதிரி நீங்கள் ஃபாண்டை இம்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணால் மட்டுமே போதும். உங்களுக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. இப்போ நான் சொன்னது யார், என்னோட ஆடியோ வச்சு யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறவங்களுக்கு நான் லிரிக்ஸ் நான் வந்து டைப் பண்ணி கொடுத்துட்டேன். அப்படி நீங்கள் சப்போஸ் வேறு ஏதாவது சாங்க்கு நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓனாக தான் நீங்கள் காப்பி பண்ணி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் கொடுத்துருக்க சாங்க்கு நீங்கள் எடிட் பண்ணல, சப்போஸ்
அதாவது இப்போ நான் கொடுத்துருக்க சாங்கை நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு, அதாவது நீங்கள் வீடியோ அந்த லிரிக்ஸை காப்பி பண்ணி ஆட் பண்ணக்கப்புறம் ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. மேலே உள்ள சேரைக்கான கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது ஆடியோ ஆட் பண்ணியிருக்கீங்க, வேறு ஏதாவது ஆடியோ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கிறத மட்டும் நான் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் எந்த சாங் கீழே, அதாவது இப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது சாங் சேஞ்ச் பண்ணவங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். வேறு ஏதாவது நீங்கள் சாங் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த எடிட்டர்ஸுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் அலைன்மெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. இந்த புள்ளியை கொஞ்சம் இதே மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டக்கப்புறம் இப்போ நான் யூஸ் பண்ணிக்க ஃபாண்ட் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபாண்டோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபாண்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிக் ஐக்கானை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ இந்த லிரிக்ஸை உங்களோட ஆடியோட எண்டு வரையாக இதே மாதிரி மூவ் பண்ணிவிட்டு கீழே உள்ள இந்த 2 ஆர் மார்க்கில் இந்த ஃபஸ்ட் ஆர் மார்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஆடியோட எண்டு வரை எக்ஸ்டெண்ட் ஆயிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே என்ன ஆடியோ ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆடியோவோட நேமை நீங்கள் வந்து கூகுளில் போய் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். அதாவது உங்களோட நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிற அந்த ஆடியோ நேமை டைப் பண்ணி பக்கத்தில் லிரிக்ஸ்னு போட்டு சர்ச் பண்ணாலே போதும், உங்களோட சாங்க்கான லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளே கிடைக்கும். நீங்கள் அதில் போய் கூட நீங்கள் வந்து லிரிக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அதில் நீங்கள் ஆட் பண்ணியிருக்க அந்த சாங்கோட லைன் எங்கேருந்து வருதுன்னு பார்த்துக்கோங்க. அதில் என்னோட சாங்கோட லைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆரம்பிக்குது, இலக்கண கவிதைங்கிற இந்த இதுலேருந்து ஆரம்பிக்குது. என்னோட ஆடியோ தகுந்த மாதிரியான ஃபஸ்ட்டு 2 வேர்டை மட்டும் நான் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்களோட ஆடியோ தகுந்த மாதிரியான ஃபஸ்ட்டு 2 வேர்டை மட்டும் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணி இந்த எடிட்டர்ஸ்க்குங்கிற இந்த ஆப்ஷனை போயிட்டு நீங்கள் காப்பி பண்ண அந்த லிரிக்ஸை இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் வந்து கொடுத்தீங்கன்னா போதும், உங்களோட லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஆட் ஆயிரும். உங்களோட லிரிக்ஸில் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா கேப் லெட்டராக கொடுத்துட்டு டிக் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ மூவ் அண்ட் ராசம் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கா இந்த இடத்துல, இது கீழே இதில் மேலே வந்து இதே மாதிரி வந்து செட் பண்ணி விட்டுருங்க போதும். பார்த்தாலே தெரியும், இதே மாதிரி நீங்கள் செட் பண்ணி விட்டால் போதும். ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட் லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி விட்டு பாருங்கள். நீங்கள் இப்போ ஆட் பண்ண அந்த 2 வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல நீங்கள் அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணி இந்த சென்டர் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இதே மாதிரி வந்து 2ஆக வந்து கட் ஆயிரும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆடியோட அடுத்த 2 வேர்டு இருக்கா, அதை போய் நீங்கள் வந்து பேக் போயிட்டு உங்களோட ஆடியோட 2 வேர்டு அடுத்த 2 வேர்டை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணக்கப்புறம் இப்போ உங்களோட பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்த லிரிக்ஸ் செலக்ட் பண்ணி எடிட்டர்ஸ் போயிட்டு ஆல்ரெடி இருக்கிற அந்த லிரிக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி ட்ரிம் வந்து அடிச்சு விட்டுக்கோங்க. அடிச்சக்கப்புறம் நீங்கள் இப்போ ரீசெண்டாக காப்பி பண்ண அந்த லிரிக்ஸை லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் வந்து கொடுத்துட்டு டிக் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் ப்ளே பண்ண கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி விட்டு பாருங்கள், இந்த 2 வேர்டு எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல நீங்கள் மறுபடியும் அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் சென்டரில் வந்து இதே மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை பயன்படுத்தி தான் நீங்கள் ஆடியோட எண்டு வரையா, அதாவது நீங்கள் எத்தனை நிமிஷம் ஆடியோ ஆட் பண்ணிக்கிங்களோ அந்த ஆடியோக்கு தகுந்த மாதிரியான லிரிக்ஸை நீங்கள் வரிசையாக 2 வேர்டை காப்பி பண்ணி வரிசையாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணக்கப்புறம் இந்த லிரிக்ஸ்க்கு நீங்கள் ஒரு சின்ன சேக் எஃபெக்ட் மட்டும் கொடுக்க போகிறீங்க. பேக் வந்துக்கிட்டு சேக் எஃபெக்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த லிரிக்ஸ்க்கான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க அந்த லிரிக்ஸ்லேயே இருக்கும். அதில் ஒரு லிரிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எஃபெக்ட் போயிட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட லிரிக்ஸை பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எஃபெக்ட் போயிட்டு லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தாலே போதும், அந்த லிரிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக உள்ளே வந்து ஆட் ஆயிரும். இதே மாதிரி நீங்கள் எத்தனை லிரிக்ஸ் ஆட் பண்ணீங்களோ அந்த எல்லா லிரிக்ஸுக்கும் இந்த எஃபெக்ட்டை நீங்கள் வரிசையாக கொடுத்தா மட்டுமே போதும். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சிருச்சு. நீங்கள் எப்போதும் போல் சேரைக்கானை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.